நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. வணக்கம், வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, திருமணமான ஒரே வருடத்தில் குழந்தை பாக்கியம் பெறும் வழிமுறைகள். இதுதான் இன்றைய தலைப்பு. இன்று பல சகோதரிகள் தாய்மை பேறு அடைகிறார்கள். சதவிகித கணக்கில் சொல்வதானால் 90% சகோதரிகள் திட்டமிடா கருத்தரித்தல் மூலமே குழந்தை பாக்கியத்தை அடைகிறார்கள். திருமணமாகி பல வருடங்கள் கடந்து குழந்தை பாக்கியத்திற்கு தடை ஏற்பட்டு மருத்துவர்களை அணுகி அவர்களின் ஆலோசனையின் பெயரில் உணவு முதல் உறவு காலம் வரை என ஒரு மிலிட்டரி ரூல்ஸுக்குள் வந்த பிறகு தாய்மை பேரை அடைகிறவர்கள் 5 விழுக்காடாக இருக்கும். மீதமுள்ள 5 விழுக்காட்டினர் அதற்கான உடல் தகுதி இல்லாதவர்கள். பொதுவாக ஜோதிட ரீதியாக ஒரு பெண்ணின் பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கும் இடத்தை கோச்சார சந்திரன் தொடும் காலத்தில் வீட்டு விலக்கு ஏற்படும். முழு ஆரோக்கியமாக இருக்கும் பெண்ணிற்கு மட்டுமே இது சாத்தியம். சுக்கிரன் நீச்சம் பெறாத பெண்களுக்கு மட்டுமே இது சாத்தியம். 8ஆம் பாவத்தில் நீச்சம் வக்ரம் பெற்ற கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். மருத்துவ ரீதியாக 32 நாட்களுக்குள் மென்சஸ் ஏற்பட்டால் ஆரோக்கியமான உடல்வாகுதான் என்கிறார்கள். பலருக்கும் சந்தேகம், மென்சஸ் முடிந்து தலை குளித்த பிறகு வருகிற அனைத்து நாட்களுமே தாய்மை அடைவதற்கான சூழல் இருக்கிறதா என்பதுதான். மருத்துவ ரீதியாக இல்லை என்பதுதான் பதில். குழந்தை பேரை எதிர்நோக்கும் தகுதியான ஆணும் தகுதியான பெண்ணும் சேர்வதால் மட்டும் குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு விடுவதில்லை. பெண்ணிற்குள் நிகழும் கருக்கூட்டல் நிகழ்வுக்கான சூழல் வராத வரை அது சாதாரண இணைவுதான். அது என்ன கருக்கூட்டல்? ஒரு பெண் என்று வீட்டுக்கு தூரமாகிறாளோ அன்றிலிருந்து 14, 15, 16, 17ஆம் நாட்கள் தாய்மை அடைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ள நாட்கள். உதாரணமாக 4ஆம் தேதி வீட்டுக்கு விலக்கானால் 4, 5, 6, 7, 8 என எண்ணி வரும்பொழுது எப்போது 14, 15, 16, 17ஆம் நாட்கள் வருகிறதோ அது தாய்மை அடைவதற்கான வாய்ப்பு உள்ள நாட்கள். அல்லது அடுத்த மென்சஸ் ஏற்படுவதற்கு முன் உள்ள 14 நாட்கள், அதற்கு முந்தைய 4 நாட்கள். இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். ஒரு பெண்ணுக்கு இந்த மாதம் 30ஆம் தேதி வீட்டு விலக்கு ஏற்பட போகிறது என்றால் 14 நாட்கள் முன்னதாக என்றால் 30, 29, 28, 27, 26 என்று பின்னோக்கி போனால் 14 நாட்கள் பின்னால் என்பது 16ஆம் தேதி வரும். அதற்கு முந்தைய 4 நாட்கள் என்றால் 16, 15, 14, 13ஆம் தேதி வரை உள்ள நாட்கள் தகுதியான தம்பதிகளுக்கு தாய்மை பேரை அடைய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து, மென்சஸ் கணக்கு என்பது தள்ளி போகாமல் தாமதமாகாமல் தான்னு மணி அடிச்ச மாதிரி குளிப்பவர்களுக்குத்தான் சரியாக வரும். இல்லாவிட்டால் தலை குளித்த நாட்கள் முதல் 14, 15, 16, 17ஆம் நாட்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம். மருத்துவ ரீதியிலான கணக்கு தலை குளித்த நாள் முதல் 14ஆம் நாளில் கருப்பையில் இருந்து உயிர் முட்டை வெளியாகும். அது 12 மணி நேரம் முதல் 24 மணி நேரம் வரை உயிருடன் இருக்கும். பின்னர் புது உயிர் முட்டை வெளியாகும். இந்த நிகழ்வு அடுத்த 4 நாட்களுக்கு தொடரும். இங்கும் ஆரோக்கியம் என்பது முக்கியம். இரத்த சோகை உள்ளவர்கள், இரத்தத்தில் கிருமி தொற்று உள்ளவர்கள், போதிய அளவு இரத்தம் இல்லாமல் பலவீனமாக இருப்பவர்கள், தேவையான புரதச்சத்துள்ள உணவை உட்கொள்ளாதவர்களுக்கு 24 மணி நேரம் கருக்கூட்டல் செய்யும் தகுதியை உயிர் முட்டைகள் இழந்துவிடும். அதோடு உயிர் முட்டை வெளியான நேரம் முதல் அது உயிர் துடிப்போடு இருக்கும் நேரம் வரை தகுதியான ஆணின் உயிர் அணுக்கள் சேர வேண்டும். வாலிபமான உயிரணுக்கள் 72 மணி நேரம் வரை உயிருடன் இருக்கும் சக்தி பெற்றது. அதனால் அந்த 4 நாட்களில் கணவன் மனைவி தாம்பத்தியம் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தை பாக்கியம் தள்ளி போய்
தாமதமாகி காத்திருப்பவர்கள் இந்த நாட்களை கணக்கிட்டு செயல்படுவதாக இருந்தால் அந்த மாதத்தில் மற்ற நாட்களில் பிரம்மச்சரிய விரதம் இருப்பது நல்லது. காரணம், ஆண்களின் உயிரணுக்கள் நீர்த்து விடாமல் இருக்கும். அதன் மூலமாகவும் கரு ஊறுதல் சதவீதம் அதிகரிக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.